உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் வெகுலாகிய நீர்மணி வேலியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மனசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஹரஹர நம பார்வதி பதையே. எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அளவில்லாத அனுகிரக விசேஷத்தினாலே இந்த ஒரு மகாருத்ரம்னு சொல்லக்கூடிய ஒரு மங்களகரமான சிவாராதன சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்படி ஒரு கருத்தரங்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா பொதுவாகவே நல்ல விஷயங்கள் காதல் விழுறது அப்படிங்கிறதுக்கே புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கிடைக்கும், எல்லோருக்கும் கிடைக்காது. பல நேரங்களில் இந்த கலியுகத்துடைய விசேஷம் வேண்டாத விஷயங்கள் மனசுக்குள்ள சீக்கிரம் வந்துடுறது. ஒரு சிவாராதனம் ஒரு 10 நாளா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது கேள்விப்பட்டு வந்து அமர்ந்து தரிசனம் பண்ணி அந்த வேத மந்திரங்கள் ருத்ர மந்திரங்கள் காதல் விழுறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். நம்மள இன்னைக்கு இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல விஷயங்கள்ல இருந்து மனசை கெடுக்கிறதுக்குள்ள வழிகள் நிறைய இருக்கு. அப்படிதான் இன்றைய காலகட்டம் இருக்கு. மகாபாரதத்தை பார்த்தோம்னா கலிபுருஷன் எங்கெல்லாம் உட்காரலாம்னு கேட்கும்போது சூதாடுற இடத்துல உட்காரலாம், கல் குடிக்கிற இடத்துல உட்காரலாம் சொன்னா, சொல்லாம விட்ட ஒரு இடம் இருக்கு, செல்போன். இன்னைக்கு என்னெல்லாம் வேண்டாத விஷயங்கள் இருக்கோ அத்தனை நம்மளே விலை கொடுத்து பைசா கொடுத்து வாங்கி நம்மளே வீட்டுக்குள்ள நம்மளோட சொந்த உபயோகத்துக்காக வச்சுட்டு இருக்கோம். நம்மளோட கூட பரவாயில்ல, 30 வயசு 40 வயசுக்கும் நம்ம திருத்த முடியுமான்னு தெரியல. சின்ன சின்ன குழந்தைகள் கெட்டு போறதுக்கு அது முக்கிய ஒரு காரணம் ஆயிடுது. எந்த ஒரு விஷயத்திலும் நல்லதும் இருக்கு, கெடுதலும் இருக்கு. நல்ல விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள வாங்கிக்கணும். அப்ப சிவம் அப்படின்னாலே மங்களம் அப்படின்னு அர்த்தம். அந்த சிவனை ஆராதிக்க பல வகையான முறைகள் இருந்தாலும், இப்ப ஆரம்பிக்கும் போதே சொன்னார் அண்ணா, இவர்கள் தான் ஆராதிக்கணும், இன்னார்கள் தான் ஆராதிக்கணுங்கிற முறையே கிடையாது. இறைவனை வழிபடுவதற்கான உரிமை எல்லோருக்கும் இருக்கு. அவரவர்களுக்கான ஒரு சில முறைதான் மாறுமே ஒழிஞ்சு எல்லோரும் இறைவனை வழிபட உரிமை உள்ளவர்களே. நம்ம நாயன்மார்கள் எடுத்து பார்த்தா கூட 63 நாயன்மார்கள்ல எல்லா இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டின்னு கிடையாது, எல்லோருமே அதுல இருக்காங்க. அவரவர்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த முறையில அவர்கள் வழிபட்டார்கள். எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, இவர்கள் பெருசு இது சின்னது அப்படிங்கிற உணர்வு ஏற்படும் போதுதான். அவரவர்களுக்கான ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த முறையில் இறைவனை வழிபடக்கூடிய சின்ன குழந்தை இருக்கு. ராமானுஜருடைய சரித்திரம் சொல்லும் போது அழகா ஒரு விஷயம் சொல்றது உண்டு. ராமானுஜர் வந்து ஒருக்கா அந்த காவேரி கரையோரமா நடந்து வரும்போது இந்த சின்ன குழந்தைகள்லாம் வந்து இந்த குழந்தைகள் கோவில் கட்டி விளையாடும். இப்ப குழந்தைகள் வெளியில விளையாடுறதே இல்லையே, எல்லாரும் போன்ல தான் விளையாடுறான். அன்னைக்கெல்லாம் குழந்தைகள் தெருவில் தான் விளையாடும், கோவில் கட்டி விளையாடும். அப்படி கோவில் கட்டி விளையாடும் போது அது ஸ்ரீரங்கம் கோவிலே அங்கே இருந்து வளர்ந்து பார்த்த காரணத்தினால அவர்களுக்கு கோவில் மாதிரியே அந்த ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் மாதிரியே அவனை கட்டி அதில் ஒரு கல் எடுத்து வச்சு அதில் பெருமாள் மாதிரியான ஒரு உருவத்தை பண்ணி அவர்கள் அந்த கோவில் உற்சவம் நடத்துவது போல அந்த குழந்தைகள் பாவித்து கொண்டு ஏதோ அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி உடனே பூஜை முடிஞ்சாச்சு, தீபாராதனை பண்றேன், சடாரியும் தீர்த்தமும் வந்து வாங்கிக்கோன்னு சொன்ன உடனே ராமானுஜர் முதலாளா ஓடிப்போய் அந்த அது வரைக்கும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் இந்த குழந்தைகள் பண்றதை பார்த்தோன்னே ஓடிப்போய் முதல்ல நின்னாராம். கூட இருக்கிறவெல்லாம் கேட்டா ஏதோ குழந்தைகள் என்னமோ விளையாட்டா பண்றது. நீங்க இப்பேற்பட்ட ஒரு யதீஸ்வரர், ஒரு யோகி, ஒரு பெரிய சன்னியாசி, பீடாதிபதி, கோவிலுக்குள்ள நடக்கிற பூஜைக்கு நீங்க போய் பிரசாதம் வாங்கிக்கிறது அர்த்தம் இருக்கு. இந்த குழந்தைகள் பண்ற விளையாட்டுல என்ன இருந்துட போறது? அப்படி இல்லை, குழந்தைகள் விளையாடினாலும் அதுல பகவான் இருக்கார், அதுல பூஜை இருக்கார், அவர் பூஜை ஏத்துக்கிறாருங்கிற உணர்வோடு அந்த குழந்தைகள் பண்ணும்போது பெருமாளால வேற எங்கேயும் உட்காந்துருக்க முடியாது, இங்க வந்துதான் ஆகணும். அப்படி பெருமாள் வந்துட்டாருன்னா பிரம்மோத்சவமே ஆயிடுது அப்படின்னா. அதனால இதுதான் சிறந்தது அதுதான் சிறந்ததுங்கிற நம்ம மனசுல இருக்கக்கூடிய பாவனை ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதுல இன்னைக்கு எப்படி இருக்கு காலம் அப்படின்னா, நம்முடைய மனதை குழப்புவதற்கு பல விஷயங்கள் இருக்குது. கலியுடைய விசேஷம், கலி பிரபாவம்னு சொல்றோமே, இந்த கலியுகத்துல நம்ம இருக்கோம். 4 யுகங்கள்ல இப்ப இருக்கக்கூடியது பிடிச்சதோ பிடிக்கலையோ கலியுகத்துல இருக்கோம். இதுல நம்ம மனசை மயக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகா சொல்லுவார், ஒரு அப்பா அம்மா சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மா, ஒரு கற்பனையான ஒரு சம்பவம் சொல்றாரு. இவர்களுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைய 2 பேருமே வேலைக்கு போக வேண்டிய காரணத்தினால அந்த குழந்தைய பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஒரு பெண்ணை வேலைக்கு அமர்த்தி இருக்காங்க. இப்ப இந்த பெண்ணுக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த குழந்தைக்கு எப்பப்பெல்லாம் அப்பா அம்மா ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் வந்து லைட்டு தெரியறது பாரு, கார் போறது பாரு, ஃபேனை பாரு, இப்படி சொல்லி 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 குழந்தையுடைய மனசை மாத்துறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், அந்த அப்பா அம்மாங்கிறது சாட்சாத் அம்பா பாரதிய பரமேஸ்வரன் தான், நம்ம தான் அந்த குழந்தை. இந்த வேலைக்கார பெண் யாருன்னா இந்த கலி தேவதையா இருக்கக்கூடியவள் மாயை. அந்த மாயை என்ன பண்றதான், இந்த கலியுடைய விசேஷத்தினால நமக்கெல்லாம் இறைவனுடைய நினைவு வரும்போதெல்லாம்
விதவிதமான பொருட்களை காட்டி பணத்தை பாரு, காசை பாரு, பங்களாவை பாரு, காரை பாரு, பதவியை பாரு, சண்டையை பாரு, பூசலை பாருன்னு சொல்லி சொல்லி பல விஷயங்களை கொடுத்து நம்முடைய மனதை இறைவனுப்பால் எண்ணம் வரும்போதெல்லாம் அந்த வேற ஏதாவது விஷயத்தை காட்டி திருப்பி விட்டுறோம். இதையெல்லாம் தாண்டி இறைவனை நினைக்கணும் அப்படின்னா அதற்கு விசேஷமான புண்ணியம் இருக்கணும். அப்படி நமக்கெல்லாம் புண்ணியம் இருக்கிற காரணத்தினாலதான் இப்படி ஒரு மகாருத்ர வைபவத்தில் கலந்து கொண்டு நம்ம காதால இந்த சிவபெருமானை போற்றக்கூடிய இந்த ருத்ர மந்திரத்தை காதால கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சது. சொல்றது அப்புறம் ஃபர்ஸ்ட் காதால கேட்கறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணுமே. சப்த பிரம்மம்னு சொல்றோம். வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவேன்னு சொல்றோமே. இந்த 4 வேதங்களையும் உணர்ந்து கொண்டு சொல்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லையா? அப்ப காதால கேட்கறதுக்கும் புண்ணியம் பண்ணியிருக்கணுமே. எனக்கு புரியலையே, புரிய வேண்டிய அவசியம் இல்லை. உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போறோம். சிவனுடைய விசேஷம், அது சிவாராதனத்துடைய விசேஷம். புரிஞ்சு பண்ணணும், புரியாம பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால்தான் அவர் என்ன சொல்றோம் அப்படின்னா, சிவபெருமான ஆசுதோஷிங்கிறோம். சும்மா ஒரு சொம்பு ஜலத்தை எடுத்து தலையில விட்டு ஒரு வில்வ பூவையோ தும்ப பூவையோ போட்டா கேட்டதுக்கு மேல கொடுத்துடுறாரு. நீங்க வடதேசத்துல எல்லாம் போய் பாருங்க, காசியில எல்லாம் போய் பாருங்க, அங்க சிவபெருமான் எல்லாரும் போய் தொட்டு பூஜை பண்ண முடியும். அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் பேண்ட் சட்டை போட்டிருப்பான், மந்திரம் சொல்ல மாட்டான். அங்க சிவலிங்கம் இருக்கும். கௌரி கேதாரேஸ்வரர் வந்து போலேநாத்னு மண்டையை தலையை வச்சு முட்டிப்பான், அதுல கிளம்பி போயிடுவான். அவனுக்கும் அனுகிரகம் பண்ணத்தான் செய்யறாரு. நம்ம கண்ணப்ப நாயனார் வரைக்கும் போக வேண்டாம். நம்ம எதுக்கெடுத்தாலும் இப்ப கண்ணப்ப நாயனாரை துணைக்கி கூப்பிட்டுறோம். கண்ணப்ப நாயனாரே பண்ணிட்டாரே அப்படின்னா, கண்ணப்ப நாயனார் இன்னும் நிறைய பண்ணார். கண்ணன் நோண்டி வச்சார். நம்ம ஒரு நகத்தை கூட பிச்சு வைக்க மாட்டோம். இப்ப கண்ணப்ப நாயனார் காலத்தெல்லாம் விட்டுருவோம். நம்ம காலத்துல கூட இப்படி இருக்கக்கூடிய பக்தர்களும் சிவபெருமான் அனுகிரகம் செய்யத்தான் செய்யறார். இப்போ அவரவர்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படி இறைவனை வழிபட்டால் அவர் அனுகிரகம் பண்ண தயாரா இருக்கார். அதுல விசேஷமாக இந்த மகாருத்ரமானது 10 நாள் உற்சவமாக, சில இடத்துல ஏக தினத்துல ஒரே நாள்ல பண்ற மகாருத்ரமும் உண்டு. அப்புறம் பாஸ்கர் கௌசிகன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவதி அவதியாக ஓடி மதியானம் முடிக்கணுமே, 1 மணிக்குள்ள முடிக்கணும், டெய்லி ஏக தினமா வச்சோம்னா, ஒரே நாள்ல வச்சோம்னா அவதி அவதியா வேணும். ருத்ரத்தை பூர்ணமாக ஓடாமல், சதாப்தி எக்ஸ்பிரஸ் மாதிரி போகாமல் மெதுவாக நிறுத்தி நிதானமாக எப்படி சொல்லணுமோ அந்த கிரமத்துல சொல்லணுங்கிறதுனாலதான் 11 நாளாக பிரிச்சு வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதனால இன்னொரு பாக்கியம் என்ன அப்படின்னா, 11 நாளும் இதை கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிதான் அதை பார்க்கணும். நிதானமாக ஓடாமல் எப்படி பண்ணணுமோ அப்படி கிரமமாக பண்றது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த ருத்ரத்துடைய மகத்துவத்தை சொல்லும் போது இதை ஒரு முறையாக பாராயணம் பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதை தரிசனம் பண்றதுனாலேயே எல்லா விதமான பாவங்களும் நீங்குகிறது, எல்லா விதமான நோய்களும் நீங்குகிறது. என்னெல்லாம் நமக்கு தேவையோ அதை சிவபெருமான் அனுகிரகம் செய்கிறார். நமக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவை நமக்கு கேட்க தெரியலன்னு சொல்லி வேதமாதாவே பரமேஸ்வரத்துல பெரிய ரிக்வஸ்டா வச்சுடுறது. ஏன்னா நமக்கு எது நல்லது எது கெட்டது நமக்கு கேட்க தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமானா, நம்ம 5 வருஷம் முன்னாடி பண்ணின ஒரு காரியம் இன்னைக்கு யோசிச்சோமானா இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது. உண்டா இல்லையா? 5 வருஷம் முன்னாடி இவ்வளவு நான் அவசரப்பட்டுருக்கவே வேண்டாம், இவ்வளவு கோவப்பட்டு சண்டை பிடிச்சு எல்லார்ட்டையும் போய் பேசி எதை நம்ம விரும்புகிறோமோ அதையே ஏதோ ஒரு காலகட்டத்தில் வெறுக்கும்படியான சூழ்நிலை வாழ்க்கையில ஏற்படுறது எல்லாருக்குமே. அப்ப எது நமக்கு நல்லது கெட்டதுங்கிறது நமக்கு தெரியலன்னு சொல்லி அந்த வேத மாதாவே பரமேஸ்வரனிடத்துல நமக்கு எதெல்லாம் தேவையோ அதை கேட்டு பெற்று தருகிறாள். இந்த ஒரு அனுவாகத்திலையும் இந்த பரமேஸ்வரனிடத்துல அவருடைய முதல்ல ஆரம்பிக்க நமஸ்தே ருத்ரமன்யவே, உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம். ஒரு முதல் 2 சொரூபம் பரமேஸ்வரனுக்கு, சிவபெருமானுக்கு. ருத்ரன்னு சொல்லக்கூடிய வடிவம், சிவம்னு சொல்லக்கூடிய வடிவம். இந்த ருத்ரங்கிற வடிவம் எதுக்கு இருக்கு? கோபம் ஏற்பட்டிருக்கு. எதற்காக கோபம்? தர்மத்துக்கு விரோதமான காரியம் எப்பெல்லாம் நடக்கிறதோ அதை பார்த்து பரமேஸ்வரனுக்கு கோபம் ஏற்படுறது. இந்த தர்மத்துக்கு விரோதமான காரியத்தும் நடக்கும்போது ஏற்பட்ட அந்த கோபம் தணிந்து நீ சிவங்கிற மங்களகரமான சொரூபத்தோடு எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும். அதனால சிவபெருமான் கையில சூலாயத்தோடு மட்டுமில்லாமல் வில்லும் மம்போடையும் இருக்கார். எதற்காகன்னா அதர்மிகளை எல்லாம் அழிப்பதற்காக. அதர்மமான காரியம் எப்பெல்லாம் நடக்கிறதோ அப்போ நம்ம அதுக்கு குரல் கொடுக்கணுங்கிறது சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அதுல. அப்போ அந்த ருத்ரஸ்வரூபத்தோடு இருக்கக்கூடிய சிவபெருமானை உன்னுடைய கோபத்தை எல்லாம் தனித்து கொண்டு எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வருவார்னு சொல்லி அவர் அந்த அதர்மத்தை எல்லாம் அழித்து நமக்கு எல்லா மங்களங்களையும் கொடுக்கக்கூடியவராக. அதனால தான் இந்த ருத்ரத்துக்கு என்ன பேர் அப்படின்னா சர்வ மங்களப்பிரத சிவாராதனம்னு பேர். என்னெல்லாம் மங்களங்கள் வாழ்க்கையில் இருக்கோ, நமக்கு கேட்க தெரிஞ்சதும் கேட்க தெரியாததுமான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக
அத்தனை நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆராதனமாக இந்த சிவாராதனமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் சொல்றது, வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாய. இந்த நம சிவாயங்கிறது இந்த ஸ்ரீருத்ரத்தில் இருக்கு. இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, மக்களை குழப்புவது. நான் சொன்னேனே, இந்த மாயுடைய வேலையா இல்ல மாயுடைய காரணமாக அரசியல் ஆதாயமாங்கிறது தெரியாது. முருகன் வேற, சுப்பிரமணியர் வேற, ருத்ரன் வேற, சிவன் வேற, இப்படியான பல விஷயங்களை சொல்லி நம்முடைய வழிபாட்டு முறைகளை குழப்புவது. அனாதி காலமாக நம்ம இறைவனை வழிபட்டு கொண்டுதான் இருக்கிறோம். எல்லாரும் வழிபட்டு இருக்கோம் இறைவனை. ஒருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு. இந்த குடும்ப தெய்வம் குலதெய்வத்தை நம்ம ஆராதனை பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீருத்ரத்துடைய விசேஷம், எந்த தெய்வத்தை ஆராதனை பண்ணினாலும் இந்த ருத்ரத்தால ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு வழி உண்டு. சாஸ்தாவுக்கு பண்றதுனாலும் பண்ணலாம், பரமேஸ்வரனுக்கு பண்றதுனாலும் பண்ணலாம், முருகப்பெருமானுக்கு பண்றதுனாலும் பண்ணலாம். இந்த ஸ்ரீருத்ரத்துடைய விசேஷம். அப்போ இது எங்க இப்ப ஆரம்பிக்கும் போது சொன்னார், எங்கெல்லாம் இது ஒலிக்கிறதோ அதுல அந்த இடத்தில் பாவங்கள் நீங்கி ஜனங்களுக்கு புண்ணியம் ஏற்படுகிறது, ஜனங்களுக்கு சௌக்கியம் ஏற்படுகிறது, ஜனங்களுக்கு நன்மை ஏற்படுகிறது. அதனாலதான் எத்தனையோ விதமான ஆராதனைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதுல இந்த ருத்ரபாராயணம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு என்னெல்லாம் வளங்கள் வாழ்க்கைக்கு தேவையோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியவராக சிவபெருமான் இருக்கிறார். அதனால்தான் இந்த ருத்ரத்துல அத்தனை வடிவமாகவும் சிவபெருமானை சொல்கிறோம். நம்ம இன்னொரு விசேஷம், இதை உட்கார்ந்து ஜெபம் பண்ணினாலும் நமஸ்காரம் பண்ண பலன் கிடைக்கும். அதுல என்னெல்லாம் வடிவங்கள்ல சிவபெருமான் சொல்லப்படுறாருன்னு பார்த்தோம்னா, பக்கத்தில் இருப்பவராக, தூரத்தில் இருப்பவராக, கிட்டத்தில் இருப்பவராக, உயரத்தில் இருப்பவராக, என்னெல்லாம் வடிவங்கள் உலகத்தில் இருக்கோ. அதனால தான் இந்த ருத்ரத்தை மாத்திரம் எந்த தெய்வ வடிவத்துக்கும் நம்ம பூஜை பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. அத்தனை வடிவமாகவும் சிவபெருமான் தான் அந்தர்யாமியாக உள்ள இருக்கார். கூர்ம புராணத்துல பார்த்தோம்னா ஒரு சரித்திரம் வருது. வசுமனசுன்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா, காயத்ரி உபாசகன், காயத்ரி ஜபத்தை அனவரதமும் பண்ணி பல லட்சம் ஆவர்த்தி ஜபம் பண்றார். இப்ப காயத்ரியை பல லட்சம் ஆவர்த்தி ஜபம் பண்ணி புரஸ்கரணம் பண்ணி தபஸ் பண்ணின உடனே ஒரு பலனா என்ன கிடைக்கணும்? காயத்ரியோட தரிசனம் கிடைக்கணும் இல்லையா? ஆனா எதிரில் வந்தது சிவபெருமான். அவர் சொல்றார், இந்த சூரிய மண்டல மத்தியத்துல நான் தான் அந்தர்யாமியாக இருக்கேன். அதனால நீ விசேஷமாக இந்த காயத்ரி ஜபத்தை பண்ணதுனால உனக்கு நான் தரிசனம் கொடுத்துட்டேன். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உனக்கு சகல சௌக்கியத்தோடய நீ இருக்கணும்னு சொன்னா உன்னுடைய ஆயுச பரியந்தம் ஸ்ரீருத்ரத்தை பாராயணம் பண்ணிட்டு போர், உனக்கு சகல விதமான சௌக்கியத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் சொன்னதாக சிவபெருமானோட தரிசனமே கிடைச்சிருது. அதற்கு மேல ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த சிவபெருமான் என்ன சொல்றார், இந்த ருத்ரத்தை நீ பாராயணம் பண்ணிட்டே இரு விடாம. இப்ப நான் முதல்ல சொன்னேன், அர்த்தம் புரியலையே நம்ம யோசிக்க வேண்டாம், காதால கேட்கறதும் புண்ணியம். அந்த ருத்ரத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீருத்ரத்துக்கு மாத்திரம்தான் என்ன அப்படின்னா, ருத்ரத்தாலேயே ஜபம், ருத்ரத்தாலேயே அர்ச்சனை, ருத்ரத்தாலேயே அபிஷேகம், ருத்ரத்தாலேயே ஹோமம், ருத்ரத்தாலேயே எல்லாமே ருத்ரத்தால பண்ணக்கூடிய ஒரு விசேஷம். இந்த ருத்ரமந்திர வடிவமாகவே பரமேஸ்வரனே இருக்கார். அவருக்கு பலவிதமான வடிவங்கள் இருக்குது. எல்லா வடிவங்களும் இது ரொம்ப விசேஷமாக இது சொல்றது. சதருத்ரியம்னு பேரு. அர்த்தம் புரிஞ்சு சொல்லணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சு சொன்னா விசேஷம் தான். ஆனால் சில நேரங்கள்ல புரியாம காதல வாங்கிக்கிறதும் புண்ணியமா தான் இருக்கு. ஏன்னா உட்காந்து இதை காதல விழுறதுக்கு சிவபெருமான் நம்ம பேரை சொல்லி கூட்டத்தினாலதான் இப்படியேப்பட்ட ஒரு ஆயிரக்கணக்கான வருஷமாச்சு இந்த கஷேத்திரம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, கண்ணை மூடி உட்காந்து யோசிச்சோமானா ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? ரிஷிகளும் மகான்களும் யோகிகளும் இருந்து சிவபெருமானை ஆராதனை பண்ணக்கூடிய அப்படி ஒரு இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம். வேற எந்த மதத்திலையும் இந்த பெருமை கிடையாது. நம்ம புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாய் வல்வருகமாய் பறவையாய் பாம்பாய்னு சொல்றோம். இப்படி இத்தனை பிறவிகளும் கிடைச்சிருக்கேன். எல்லாத்தையும் விட விசேஷமாக மனித பிறவி கிடைத்து, அந்த மனித பிறவியில் ஒரு சனாதன தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பிறவி கிடைச்சு, அதுலயும் பாரத பூமியில பிறந்து பகவானை ஆராதிக்கக்கூடிய, பகவான் கடவுள் நம்பிக்கை இல்லாம ஒரு பிறவி கொடுக்காமல் கடவுளை ஆராதிக்கக்கூடிய, கடவுளை நம்பக்கூடிய ஒரு பிறவி கிடைச்சு இத்தனை பாக்கியத்தையும் கடவுள் கொடுத்திருக்காரு. அதுக்கே முதல்ல அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும். நம்ம பல நேரங்களில் கிடைக்காத விஷயத்துக்காக கவலைப்படுறோமே ஒழிஞ்சு கிடைச்ச விஷயத்தோட அருமை நமக்கு தெரியறது இல்லை. இதெல்லாம் என்னதுன்னு தெரியாமலே வெளிநாட்டுக்காரன் பல பேர் இப்ப அவன் எல்லாத்தையும் படிச்சுன்னு அவன் பண்ணிட்டு இருக்கான். நீங்க ஒரு ஆசிரமத்திலையும் போய் பாருங்க, ரமணாசிரமத்திலையும் புட்டபர்த்திலையும் போய் பார்த்தோம்னா 4 மணிக்கு எழுந்திருந்து அவன் அரசமரத்தை தூத்துறான். நமக்கு நம்முடைய மகத்துவம் தெரியல, ரொம்ப சுலபமா கிடைச்சதுனால நம்முடைய மதிப்பு நமக்கு தெரியாம போயிடுச்சு. இப்படி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையான ஒரு கஷேத்திரத்தில் இப்படியேப்பட்ட ஒரு மகாருத்ர யஜ்ஞம் நடக்கிறது. இதுல அமர்ந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவே சிவபெருமான் நமக்கு பண்ணின ஒரு மிகப்பெரிய அனுகிரகம். இப்போ பாஸ்கர் கௌசிகன் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னார், பல பேரும் இங்கே அவார்டு கொடுக்க போறோம், எல்லோரும் சனாதன தர்மத்துக்கு
ஒவ்வொரு வகையில கைங்கரியம் பண்ணினவர்கள் அப்படின்னு சொல்லி யாரும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கல. நீங்க இதெல்லாம் பண்ணா இப்ப எங்களுக்கு அவார்டு கொடுக்க போறாரு, இந்த மாதிரி இவர் வந்து மகாரதம் நடத்த போறார், மகாரதம் நடத்துற அன்னைக்கு எங்களுக்கு அவார்டு கொடுப்பார்னு நினைச்சா பண்ணி நான் சத்தியமா இல்லை. நம்முடைய தர்மத்துக்காக நம்ம தானே குரல் கொடுக்கணும். அதுக்கு யாரோ ஒருத்தர் மகாத்மா காந்தி வர போறார், இன்னொருத்தர் வர போறார், விவேகானந்தர் வர போறார், துக்காராம் வர போறாருன்னு உட்கார்ந்து இருந்தா அது நடக்காது. அதற்கான குரலை நம்ம எப்ப நம்ம கொடுக்கிறோமோ இறைவன் நம்ம கூட இருப்பாருங்கிறதா விஷயம். கிருஷ்ணன் தான் சொல்றான், மா மனுஸ்மர யுத்தியங்கிறான், என்னை மனதில் நினைத்து கொண்டு யுத்தத்தை பண்ணு, நான் பாத்துக்கிறேன் பாக்கிய. இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்குன்னா, ஒரு நாளும் நம்முடைய கடமையை செய்வதற்கும் நம்முடைய மதத்தை வழிபாட்டு உரிமைகளை பெறுவதற்கும் நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் நம்ம. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இந்த ஸ்ரீருத்ரம்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வரனுடைய ருத்ர வடிவமும் அதுக்கு உபகாரமா தான் இருக்கு. அதர்மமான விஷயத்தை பார்த்து அவன் கோவப்பட்டு நிற்கிறானே, அந்த ருத்ரனுடைய கணங்களாக அத்தனை பேரும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோமோன்னு தோன்றது. அதுல இப்ப இன்னைக்கு இந்த கருத்தரங்கத்துடைய தலைப்பே என்ன சொன்னார்னா சிவாராதனம் அப்படின்னு. சிவாராதனம் அப்படின்னாலே எவனுக்கு புண்ணியம் இருக்கோ அவனுக்கு தான் அது கிடைக்கிறது. தெய்வாராதனமே அப்படித்தான், சிவன் மாத்திரம் இல்லை, எந்த தெய்வத்தை ஆராதிப்புதானா இருந்தாலும் நமக்கு புண்ணியம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதுல விசேஷமாக சிவபெருமானை ஆராதிக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. புண்ணியம் பண்ணி இருக்கிறவனுக்கு அது கிடைக்கிறது. அதுல இப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு கஷேத்திரத்துல இந்த ருத்ரத்தை காதால கேட்கிறோமே, புராணத்துல இன்னொரு சரித்திரம் சொல்றா. உலகத்தை உண்டாக்கின போது ஒருத்தருக்கும் ஒரு டியூட்டியை கொடுக்குறான். ஒரு காரியம் விக்னம் இல்லாம நடக்கணுமானா விக்னேஸ்வரர் பிரார்த்தனை பண்ணா விக்னம் இல்லாம நடக்கும். கல்விக்கு சரஸ்வதி, செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி, இப்படி ஒருத்தருக்கும் ஒரு இதை கொடுக்குறான். அதுல சொர்க்கம் நரகம் உண்டாச்சு. சொர்க்கத்துக்கு அதிபதியாக இந்திரனையும் நரகத்துக்கு அதிபதியாக யமனையும் வச்சுட்டான். புண்ணியம் பண்ணினவர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் அப்படின்னும், பாபம் செய்தவர்கள் எல்லாம் நரகத்தினால துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் சொல்லி தீர்மானம் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, யமன் அதுக்காக என்ன பண்றான்னா, கொஞ்சம் பேர் அவனுக்கு கீழே ஆபீசர்ஸ் போட்டிருக்கான். நம்ம ஒரு வேலையை எடுத்துட்டு இருக்கோம், நம்மளுக்கு கீழே ஆபீஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு பேரே என்னன்னா பாதக நாயகர்கள். எல்லாரையும் பாதகம் பண்ண வைக்கிறது, தப்பு பண்ண வைக்கிறது. எவன்லாம் பாதகமான காரியங்களை பண்றானோ அவனெல்லாம் பிடிச்சு கொண்டு நரகத்துல போடுறது. அப்ப என்ன ஆறுதான், வேதமாதா கருணையோட என்ன பண்றாளாம், இந்த ஸ்ரீருத்ரம்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை எங்கெல்லாம் ஜபிக்கிறார்களோ எங்கெல்லாம் நடக்கிறதோ அந்த இடத்துல கூட அத்தனை ஜனங்களையும் பவித்திரமாக்கிடுறாளாம். நரகத்துக்கு ஆளே வரலையாம். யமன் பார்க்கறான், நான் பாதக நாயகர்களே அனுப்பியிருக்கேன், ஆனாலும் இங்க ஆளே வரமாட்டேங்கிறத என்னடா ஆச்சுன்னு கேட்டா, இல்ல உலகம் பூரா பல இடங்கள்ல ஸ்ரீருத்ர பாராயணம் நடக்கிறது. அது எங்கெல்லாம் பாராயணம் நடக்கிறோ, யாரெல்லாம் காதால கேட்கிறாளோ, அங்க யாரெல்லாம் வசிக்கிறார்களோ அவருடைய பாபங்கள்லாம் நசித்து போயிடுறது. அதனால பாபம் இல்லாதவர்கள் ஆயிடுறார்கள். அவனை போய் நான் நரகத்தை கொண்டு வர வேலையே எனக்கு இல்லை. அவனுக்கு பாபம் பண்ணணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்கிறது. இந்த வேத மந்திரங்களை காதால கேட்டு இருக்கவே இந்த இடமே பவித்திரம் ஆயிடுறது. யாருக்கும் பாபம் பண்ணணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்கிறது. இதுதான் வேத மந்திரம் பண்ணக்கூடிய, ருத்ர மந்திரம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷம். எனக்கு அர்த்தம் புரியணும்னு அவசியம் இல்லை. உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போறோம், அவன் மருந்து எழுதி கொடுக்குறான். அந்த மருந்து எதால பண்ணப்பட்டிருக்கு, அதுல என்ன கம்போசிஷன் இருக்குன்னு பார்த்தா தான் நான் நம்புவேன்னு நம்ம சொல்றது இல்லையே. டாக்டர் எழுதி கொடுக்குறார், அந்த மருந்தை வாங்கி கடையில் கொண்டே கொடுக்குறோம், அவன் கொடுக்குறான், எதுல பண்ணியிருக்குன்னு கூட தெரியாது. அந்த மாத்திரையை உள்ள போட்டுக்கிறோம், இல்லை இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறோம். அது உள்ள போய் பண்ண வேண்டிய வேலையை அது பண்றது. என்ன நோய் இருக்கோ அது குணமாயிடுறது. அது போல இந்த மந்திரங்கள் எல்லாம் அங்க நம்ம இருந்தாலும் காதால சிரவணம் பண்ணி பக்தியோட தரிசனம் பண்ணாலே போறோம். அது நம்மளையே அறியாமல் உள்ள போய் அது பண்ண வேண்டிய வேலையை அது பண்ணும். நமக்கு தேவை பக்தியும் விசுவாசமும். இதுக்கு சொல்றான் யமன் சொல்றான், சரி இந்த அவித்யைன்னு ஒருத்தி இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம், ஞானம் இல்லாதவள். அவளுக்கு 2 பொண்கள் இருக்கா, ஒன்னு அஸ்ரத்தை, ஒன்னு துர்மேதான். இவர்களை கொண்டு ஜனங்கள் இடத்துல அஸ்ரத்தையை உண்டு பண்ணு, ஈடுபாடு இல்லாத தன்மையை ஏற்படுத்து, கெட்ட புத்தியை உண்டு பண்ணு. இதெல்லாம் ஏற்பட்டுனா இந்த மாதிரி வேத பாராயணத்து மேலும் தெய்வ வழிபாட்டின் மேலும் நம்பிக்கை குறைஞ்சு போயிடும், சிவாராதனம் குறைஞ்சு போயிடும். அப்படி யாருக்கெல்லாம் குறையிறதோ அவனெல்லாம் பிடிச்சிடுவாங்க. சோ நம்ம அத மாதிரி கெட்ட எண்ணத்தின்படியும் ஈடுபாடு இல்லாத தன்மையின்படியும் மாட்டிக்காமல் நம்ம சிவாராதனத்தில் மனசை ஈடுபடுத்தணும். நம்ம அதை பண்ணிட்டோம்னு சொன்னாலே பாக்கி உள்ள காரியங்கள் தானே நடக்க ஆரம்பிச்சிடும். தெய்வ வழிபாடு குறைஞ்சு போயிடுது. தெய்வ வழிபாடு குறைஞ்சு போயிட்ட காரணத்தினாலதான் இவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு ஏற்பட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு காலத்துல என்ன சொல்லுவோம்னா, ஆதித்யம், அம்பிகா, விஷ்ணு, கணநாதன், மகேஸ்வரன், அந்த பஞ்சாயத்தன்னு சொல்லுவோம். 5 மூர்த்திகள். இந்த 5ம் இயற்கையாக கிடைக்கக்கூடியது. சிவபெருமானுக்கு பானலிங்கம், மகாவிஷ்ணுவுக்கு சாலகிராமம், அம்பிகைக்கு சொர்ணமுகின்னு சொல்லக்கூடிய சிலை,
மகாகணபதிக்கு சோனபத்ரான்னு சொல்லக்கூடிய சோன் நதியில் கிடைக்கக்கூடியது, சூரியனுக்கு ஸ்படிகம். இது 5ம் எல்லார் வீட்லையும் இருக்கும். 5 நிறத்தில் இருக்கும். சாலகிராமம் கருப்பு நிறத்தில் இருக்கும், பானம் சாம்பல் நிறத்தில் இருக்கும், சோனபத்ரம் சிகப்பு நிறத்தில் இருக்கும், சொர்ணமுகி சொர்ண நிறத்தில் இருக்கும், ஸ்படிகம் நிறம் இல்லாமல் இருக்கும். இது எல்லாருக்கும் டெய்லி பூஜை பண்ணுவோம். அவர்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன ஒரு பூஜையாவது வீட்டில் இருக்கும். அது ஏதோ யதாசக்தி சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணி அதை சாப்பிட்டு இருந்த வரைக்கும் பிரச்சனை இருக்கல. சிவாராதனம் குறைஞ்சு போச்சு. எங்க ஊருக்கு போனாலும் இந்த 5 பொட்டி தான், இத்தினூண்டு தான் இருக்கும் மொத்தமே. இதை கையில் எடுத்து போயிடுவோம். அங்கே என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு ஒரு அபிஷேகம், ஒரு கல்கண்டு திராட்சையும் நைவேத்தியம். இது எல்லா நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. எல்லாருமே ஆராதனை பண்ணணும்னு சொல்லி தான் இப்போ நம்ம ஒரு புஸ்தகம் போட்டிருந்தோமே, அத்தனை பேரும் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிஷத்துக்குள்ள எல்லாருமே பூஜை பண்ணும்படியான ஒரு சிம்பிளான ஒரு பூஜை மெத்தடு. இப்போ கேட்டால் அதுதானே சொல்கிறோம், எதை கேட்டாலும் டைம் இல்லைன்றோம். ஸோ எல்லாருமே தெய்வாராதனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, இறை வழிபாடு பண்ணுறதுக்காக 10 நிமிஷத்துக்குள்ளே டெய்லி எல்லாரும் பண்ணும்படியான ஒரு சிம்பிளான பூஜா மெத்தட் போட்டிருந்தோம். நான் அப்புறமா கொடுக்குறேன், யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வாங்கிக்கோங்க, எல்லாருமே பண்ணலாம். இது 5ஐயும் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. இது 5ஐயும் எடுத்துன்னு போய் பூஜை பண்ணிட்டு வரைக்கும் நாட்டில் துர்பிக்ஷங்கள் இருக்கலை, இந்த சுகர் ப்ரெஷருங்கிற வியாதி இருக்கலை, எல்லாம் சௌக்கியமாக இருந்தது. இந்த 5 நிறத்தில் இருக்குது. எங்கே போனாலும் கொண்டு போயிட்டு இருந்தா, கையில் ஒரு டப்பாவில் போட்டு. இன்றைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கா. 5 கலரில் 5 மாத்திரை. அம்பாளுக்கு ஸ்ரீ மாத்திரை நமகான்னு அர்ச்சனை பண்ணது போக இப்போ ஸ்ரீ மாத்திரை நமகான்னு மாத்திரையை தான் போட்டுருக்கோம். காரணம் என்ன? சிவாராதனம் நின்று போயிடுது. இந்த சிவாராதனம் எஸ்பெஷலி இந்த ருத்ரபாராயணம் அப்படிங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத அதிசயங்களை நடத்தக்கூடியது. இன்னும் எனக்கு கொடுத்த டைமுக்கு மேலே நான் பேசிட்டேன். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் பூர்த்தி பண்ணிடுறேன். இதே போல் ஒரு அதிருத்ரம் நடந்தது இப்போ 2 மாதம் முன்னாடி எங்கள் ஊரில், பாலக்காடு பக்கத்தில் தாராக்காடுங்கிற ஊரில். அங்கே நம்ம சுந்தரராம தீட்சிதர் வந்திருந்தார். நான் அதே மாதிரி ருத்ர மகிமை உபன்யாசம் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அவரும் வந்திருந்தார். அவர் அதில் ஒரு சம்பவம் சொன்னார். அந்த சம்பவத்தை சொல்லி நான் பூர்த்தி பண்ணுறேன். அவள் ஊர் பக்கத்தில், செங்காலிபுரம் பக்கத்தில் அரசவனம் காடுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அங்கே ஒரு சம்பவம் நடந்ததா அவருடைய விஷயத்தை, ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நமக்கு சுவாமிகள் இங்கே எழுந்தருளி இருக்கார். ஒரு சன்னியாசியை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறதே மகத்தான ஒரு புண்ணியம். இதுபோல் ஒரு யதீஸ்வரர் அந்த ஊரில் எழுந்தருளி இருக்கார். அந்த ஊர் ஆத்தங்கரையில் உட்காந்துட்டு இருக்கார். ஒருத்தர் ஸ்நானம் பண்ணிவிட்டு எழுந்து வரார். குளத்தங்கரையிலேருந்து வரும்போது பார்த்தா ஒரு சன்னியாசி உட்காந்துருக்கார். சன்னியாசியை பார்த்தோன்னே நமஸ்காரம் பண்ணணும். பார்த்த தாமசம் நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணி அவர் கேட்குறார், நீ எங்கே பிக்ஷை அப்படின்னு கேட்குறார். ஏன்னா பகவான் கலியுகத்தில் நேரம் வரமாட்டான், இந்த மாதிரி ரூபத்தில் தான் வருவான். பகவான் நேரம் வந்தால் தாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. மகனியர்களுடைய வடிவத்தில், குருமார்களுடைய வடிவத்தில் வந்து நமக்குள்ளே இருக்கிற கெட்ட விஷயங்களை அழிக்கிறது தான். அதனால தான் நேரடியான அவதாரம் கலியுகத்தில் ஒரே அவதாரம் கடைசியில் கல்கி தான். அதுக்கு முன்னாடி பகவான் எப்படி வேணா இந்த மாதிரி ரூபத்தில் வந்து நமக்குள்ளே இருக்கிற கெட்ட விஷயங்கள் அழிக்கிறார். இப்போ அவருக்கு நீ எங்கே பிக்ஷைன்னு விளையாட்டாக அவர் கேட்குறார். அவரும் விளையாட்டாகவே சொல்கிறார், நீங்கள் உங்கள் அதில் தான் பிக்ஷை. ஒரு யதீஸ்வரர், ஒரு சன்னியாசி ஒரு ஊருக்கு வந்திருக்காருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு பிக்ஷை பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது புண்ணியம் இருந்தால் தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அவருக்கு பண்ணி வைக்கிறது அவ்வளோ பெரிய புண்ணியம். ஏன்னா ஒரு சன்னியாசிக்கு ஒரு பிக்ஷை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எத்தனையோ தலைமுறைகளுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கிறதே. ஏன்னா இந்த பிரபஞ்சம் பூராவும் சந்தோஷமாயிடுறான், பரமேஸ்வரன் சந்தோஷமாயிடுறான். அவர்களுக்கு ஒரு கவலம் உணவு நம்ம கொடுத்தோம்னா பரமேஸ்வரன் சந்தோஷமாயிடுறான். அதனால அவர் சொல்கிறார், எங்காத்துக்கே உங்காத்திலே சொல்லணுன்னே ஒரு பரம சந்தோஷம், நான் போய் எங்கள் ஆத்துக்காரிட்டு சொல்கிறேன், எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவர் பிக்ஷை பண்ணுறது வர, நீ போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணு, நான் பின்னாடி வரேங்கிறார். அவர் மனைவி இடத்துல சொல்கிறார். மனைவி எல்லாம் சமைக்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறா. அந்த காலத்தில் லைட் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி கரண்ட்டு கிடையாது. கிராமத்து வீடு, அக்ராரத்து வீடெல்லாம் இருளோன்னு தான் இருக்கும். ஸ்டோர் ரூம் எல்லாம் பார்த்தோம்னா எல்லா ஜந்துக்களும் இருக்கும். அதோடய நம்ம வாழ்ந்துன்னு தான் இருந்தோம். அந்த அம்மா என்ன பண்ணுறா, பாதி சமையல் ஆயிருக்கு, ஏதோ எடுக்கணுங்கிறதுக்காக உள்ளே போயிருக்கா. உள்ளே போய் ஒரு பாத்திரத்துக்குள்ளே நெத்தி எடுக்கணும், கையை விட்டுருக்கா. உள்ளே ஒரு கருநாகம் இருந்திருக்கு, கையில் போட்டு கொடுத்து மயங்கி விழுந்துட்டா. போய் ரொம்ப நேரமாக ஆளை காணமே, மனைவியை சமையல் பண்ண போனாலே ஆளை காணமே. இவரும் தேடி தேடி பார்க்குறார், கூப்பிட்டு பார்க்குறார், பதில் வரல. அங்கே உள்ளே போய் கடைசியில் எங்கள் எல்லா இடமும் தேடி 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 பார்த்து கடைசியில் பார்த்தா வாயில் நுறதப்ப அந்த அம்மா கீழே படுத்துட்டு இருக்கா. பிராணம் போயிடுது. தொட்டு பார்த்தா தெரிஞ்சு போயிடுது. பிராணம் எடுத்து உடம்பு நீளம் பாரிச்சிருக்கு. அப்போ கூட இவருக்கு மனசில் என்ன கவலை வந்து கொடுத்தானா, மனைவி போயிட்டாங்கிற கவலை இல்லையா, ஒரு யதீஸ்வரர் ஒருத்தர், சன்னியாசி ஒருத்தர் பிக்ஷைக்கு வர சொல்லிட்டோமே, அவருக்கு ஆகாரம் கொடுக்க முடியாத ஒரு தோஷம் வந்துருது. ஒரு பெரியவரை கூப்பிட்டுட்டோம், அவருக்கு ஆகாரம் கொடுக்க முடியாத ஒரு கஷ்டம் வந்துருத்தேன்னு மனசில் தோணி போயிட்டு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசு வருத்தத்தோடு போய் மறுபடியும் குளத்தங்கரைக்கு போகிறார். இது மாதிரி ஆயிடுத்து, உங்களுக்கு பிக்ஷை பண்ண முடியாத ஒரு தௌர்பாகியமான சூழ்நிலை ஆயிடுத்து அப்படின்னு சொன்னார். ஏன் என்னாச்சுங்கிறார். தயங்கி சொல்கிறார், இல்லை இந்த மாதிரி பாம்பு கடிச்சு மனைவி காலகதி அடைஞ்சுட்டா, அதனால் இப்படி ஒரு நிலைமை ஆயிடுத்து, இன்றைக்கி உங்காத்தில் தான் பிக்ஷை மறுபடியும் சொல்கிறார். அவர் எப்படி நடக்கும், மனைவி போயிட்டாலே, தீட்டுப்பட்டு கொடுத்த வீட்டுக்கு ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டோம், சொன்னது தான், உங்காத்தில் தான் இன்றைக்கி பிக்ஷை,
நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறேன். நேராக போ, ஒரு கலசத்தை எடு, கலச ஸ்தாபனம் பண்ணு, உங்கள் ஊரில் இருக்கிற வைத்தியாலெல்லாம் கூப்பிடு, ஸ்ரீருத்ரன் அதில் ஆவாகனம் பண்ணு, ஒரே ஒரு ஆவர்த்தி ருத்ரபாராயணம் பண்ணுங்க, பண்ணி வைங்க, நான் வரேன் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மனைவியான இப்படி இருக்கா, இதில் போய் இவர் பூஜை பண்ண சொல்கிறாரே, சாவு வீடாக எடுத்து தீட்டு வந்துடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம சொல்லும்போது அவர் சொன்னார் அன்றைக்கி அழகாக இதே வார்த்தை சொல்லும்போது நம்ம சுலபமாக சொல்லிவிடுறோம் மைக்கில், அவர் எந்த நிலைமையில் இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. மனைவி இறந்து கிடக்கா, இவர் ஆனால் சம்மந்தம் இல்லாமல் போய் ருத்ரபாராயணம் பண்ணுகிறார். சரி அவர் சொல்லிட்டார், வேறு வழி இல்லை. உடனே போனார், எல்லாரையும் கூட்டின்னு வந்தார். விஷயத்தை ஒன்றும் சொல்லலை, ஒரு ருத்ரபாராயணத்தை பண்ணுங்க, ஒரு கலசத்தை வச்சா ஒரே ஆவர்த்தி ருத்ரபாராயணம். கரெக்டாக இதை முடிக்கவும் நிறுத்தி நிதானமாக அழகாக சொன்னால் அதையும் சொல்லணுமே. ஏன்னா சொல்கிறபடி சொன்னால் தான் அதுக்குண்டான பலன் முழுமையாக கிடைக்கும். அதனால தான் இவர் 11 நாளைக்கு வச்சிருக்கா. இப்போ இல்லைன்னா ஏகதின மகாருத்ரமாக வைக்கலாமே, ட்ரெயினை பிடிக்கிற மாதிரியே சொல்லிட்டு இருப்போம் நம்ம. கரெக்டாக அது பூர்த்தி ஆகக்கூடிய தருவாயில் அவர் வந்து சேர்றார். அந்த சன்னியாசி வந்தோடனே இப்போ தான் பூர்த்தி ஆக போகிறது அப்படின்னார். பூர்த்தி ஆகிடுது இல்லையா, புனః பூஜை பண்ணி தீபாராதனை பண்ணுங்க, கலசத்தை எடுத்துக்கோ அப்படின்னாராம். அவன் மனைவி எங்கே இருக்காளோ அவளுக்கு போய் இதை அபிஷேகம் பண்ணு. அவர் போய் அபிஷேகம் பண்ணினாராம். பாம்பு கடிச்சு நீளம் பாரிச்சு நுரை தப்பி வாயில் உயிரை பிராணனை விட்டுருந்த அந்த பெண்மணி எழுந்து உட்காந்துட்டான். எழுந்து உட்காந்து சமையல் எங்கேருந்து விட்டாலும் அங்கேருந்து மறுபடியும் சமையலை பூர்த்தி பண்ணி அவருக்கு விஷயம் பண்ணி வச்சான்னு சொல்லி அவர் சொன்னார். அன்றைக்கி இந்த சடத்து நிஜமாக நடந்தது. யார் பண்ணா வந்தாரோ அந்த யதீஸ்வரரோட சமாதி இன்றைக்கும் அரசவனங்காடுங்கிற இடத்துல இருக்குது. அவள் யார் சமையல் பண்ணி போட்டாலோ அவள் குடும்பமும் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு. இப்போ ஸ்ரீருத்ரத்துடைய மகிமை முறையாக விசுவாசத்தோடு கிரமமான ஒரு சிவாராதனம், ஒரு இறந்து போன ஒருத்தரையே ஒரு உயிரோட திருப்பி மறுபடியும் கொண்டு வர முடியும்னா வேறு என்னதான் தராதுன்னு தான் நம்ம கேட்கணும். அதனால் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த சிவனை, அந்த பரமேஸ்வரனை, அந்த மகாதேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் கிடச்சிருக்கு. அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி கொண்டு என்னன்னைக்கும் இதே போல் பாக்கியம் நமக்கு கிடைச்சது போகாது, அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் அது கிடைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய சின்ன குழந்தைகளெல்லாம் கூட்டின்னு வந்திருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் நிறைய பேர் இப்போ எல்லாரும் வர குழந்தைகளை கூட்டின்னு வரதில்லை. நான் எல்லா உபன்யாசத்துக்கு போனாலும் சொல்கிறது மாதிரி குழந்தைகள்லாம் கூட்டுவாங்க, பூஜைக்கு கூட்டுவாங்க, ஜபத்துக்கு கூட்டுவாங்க. அண்ணா வந்தால் ஓடிண்டே இருப்பா, தொந்தரவு பண்ணுவா. ஓடினா தான் அது குழந்தை அப்படியே உட்காந்துன்னா டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகணும். நான் சொன்னது போல தான், நமக்கே ஒன்றும் புரியல, குழந்தைகளுக்கு எங்கே புரியும்? அது பாட்டுக்கு ஓடுறது தான் குழந்தையோட இயல்பு. அது உள்ளே போய் பண்ண வேண்டிய வேலையை அது பண்ணும். அதனால் இது ஒரு மகத்தான வாய்ப்பாக பரமேஸ்வரன் நமக்கு உண்டாக்கி கொடுத்துருக்கார். இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்த்து, இதே போல் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் உண்டாச்சு, நீங்கள் நம்ம உட்காந்துருக்கோம். இன்னும் 1000-2000 வருஷம் கழிச்சு நம்முடைய தலைமுறைக்கு உட்காந்து இதை சொல்லணும். அந்த பாக்கியத்தை பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணட்டும்னு சொல்லி இந்த அளவோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதையே. நமது அண்ணா சாஸ்தா வியாசர் டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களுக்கு சுவாமிகள் முன்னிலையில் கௌரவிக்கப்படுகிறது. அண்ணா வந்து ரொம்ப சந்தோஷம். சரணமையப்பா.